கூட்டணி ஒரு மெகா அலையன்ஸாக உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திமுகவை பிடிக்காதவர்கள், திமுகவால் அகாமடேட் பண்ண முடியாதவர்கள் இங்கே தான் வருவாங்க, வேற எங்கேயும் போக முடியாது. பணம் பாதாள வரைக்கும் பாயும். பிஜேபி கிட்ட இல்லாத பணம் கிடையாது. இன்னைக்கு உலகத்திலே பணக்கார கட்சி. அதனால் காசை கொடுத்து அவங்க ஏடிஎம்கே செலவு பண்ணாது, பிஜேபி தான் செலவு பண்ணி இந்த கூட்டணியும் கட்சிகளை கொண்டு வரும். நாம் தமிழருக்கு மிகப்பெரிய அளவில் வலை வீசப்படுது. நாம் தமிழர் அவர்களுடைய சீமானுடைய பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சமீபத்திய நடவடிக்கைகள் அவங்க பிஜேபியோட போனால் ஆச்சரியப்படாம ஒன்றும் இல்லைன்னு தோணுது. அப்புறம் நயினார் நாகேந்திரனுக்கு வாழ்த்து சொன்னாங்க. வாழ்த்து சொல்கிறது ஒன்றும் நாகரிகம் கிடையாது. பிஜேபி மனித குலத்துக்கு எதிரான கட்சின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் வர தலைவருக்கு நீ வாழ்த்து சொல்லணும், அது என்ன கதை? மாமான்னு சொல்லிட்டு அது விடுங்க, அது மாமான்றது அது விடுங்க, அது ஃப்ரெண்ட்ஷிப்பில் பர்சனலாக ஒரு ரிலேஷனில் இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. நமக்கு எப்படி நீ வாழ்த்து சொல்லணும்? இது ஒரு மெகா அலையன்ஸாக பில்டப் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் கொண்டு வராங்க. அமித்ஷாவோட மும்முனை போட்டி தான் தமிழ்நாட்டில் இருக்கும். திமுக அணி ஒன்று, பாஜக அதிமுக அணி ஒன்று, விஜய் இந்த 3 பேர் தான் இருக்கிறாங்க. அதுக்காக சீமானை டைல்யூட் பண்ணி அந்த பக்கம் எழுதுவாங்க. பட் வெற்றி வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு குரலில் பேசாமல் தொடர்ந்து பாஜக அதிமுக விமர்சனம் செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் இந்த கூட்டணி வெற்றி வாய்ப்பு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். இந்தியா பூரா ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் நீங்கள் இவ்வளோ தூரம் பிடிச்சி தோங்கி நிற்கிறீங்க. எனவே அதில் நியாயங்கள் இருக்கலாம், நான் மறுக்கல. பட் அது ஒரு எலக்ட்ரல் இஷ்யூ இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு அந்த இடத்துல இந்த பழி சொல்லுக்கு அவர்களை ஆளாக்கி கொண்டு வந்து திமுக கவர்மெண்ட் 20 நீட் படுகொலை தற்கொலை நடவடிக்கை, அதுக்கு என்ன பதில் சொல்லு? ஏன்னா நீங்கள் கொடுத்த போலியான வாக்குறுதி. எல்லா விஷயத்தையும் மத்திய அரசு கொண்டு வர எல்லா தீர்மானத்தையும் எதிர்த்து நீங்கள் நீ அதனால தானே அவன் கேட்குறாங்க. நீங்கள் ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் கமிட்டியை போட்டு 50 வருஷத்துக்கு பிறகு ராஜமன்னார் கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டி ரிப்போர்ட்டை வாங்கணும்னு ஆசைப்படுறது நீ பிரிவினைவாதத்தை தூண்டுறது. நாரஸ்மேனர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களுக்கு நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் முன்னிருக்கார். வணக்கம் சார். சார் வணக்கம். பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாக இருக்கு, ஆல்மோஸ்ட் ஃபைனல் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இது எலெக்ஷன் வரைக்கும் போகாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் இல்லை, இந்த கூட்டணி பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளும் சேரும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படி ஒரு கூட்டணி இருப்பாங்க? இல்லை, இது ஒரு மெகா அலையன்ஸாக பில்டு பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சதில் சந்தேகம் இல்லை. நிறைய பிரச்சனைகள் வரும், ஏடாவிடமாக யாராவது பேசுவாங்க, 2 சைட்லேயும். குறிப்பாக ஏடிஎம்கேல பேசுவாங்க. அண்ணாமலை மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வர அனுமதிக்கப்பட்டால் அவர் இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கான எல்லா திருப்பணிகளையும் நல்லாவே செய்வாங்க. பட் இந்த கூட்டணி ஒரு மெகா அலையன்ஸாக உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திமுகவை பிடிக்காதவர்கள், திமுகவால் அகாமடேட் பண்ண முடியாதவர்கள் இங்கே தான் வருவாங்க, வேற எங்கேயும் போக முடியாது. பணம் பாதாள வரைக்கும் பாயும். பிஜேபி கிட்ட இல்லாத பணம் கிடையாது. இன்னைக்கு உலகத்திலே பணக்கார கட்சி. அதனால் காசை கொடுத்து அவங்க ஏடிஎம்கே செலவு பண்ணாது, பிஜேபி தான் செலவு பண்ணி இந்த கூட்டணியும் கட்சிகளை கொண்டு வரும். குட்டி கட்சிகள் எல்லாரையும் கொண்டு வருவாங்க. அடுத்து பாமக இழுத்துட்டு வருவாங்க. நாம் தமிழருக்கு மிகப்பெரிய அளவில் வலை வீசப்படுது. நாம் தமிழர் அவர்களுடைய சீமானுடைய பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சமீபத்திய நடவடிக்கைகள் அவங்க பிஜேபியோட போனால் ஆச்சரியப்படாம ஒன்றும் இல்லைன்னு தோணுது. அண்ணாமலையோட மேடையில் எப்படி உட்கார முடியும்? இது ஒரு நாகரிகம் கிடையாது, இது உள்நோக்கம் கொண்டது. நான் ஒரு எஸ்ஆர்எம் தொழிலதிபர் பாரிவேந்தர் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு. அந்த மீட்டிங்கில் அண்ணாமலையும் சீமானும் இருக்காங்க. அண்ணாமலையோட நீங்கள் ஒரு மேடையை ஷேர் பண்ணுறீங்கனாலே தட் இஸ் ஓவர், முடிஞ்சு போச்சு. இது ஒரு கல்யாண நிகழ்வு, துக்க நிகழ்வு கிடையாது. இது தெளிவான அரசியல். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சங்கினா சக தோழன்னு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியமும் பொது வியாக்கியானம் கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்து. அப்புறம் நயினார் நாகேந்திரனுக்கு வாழ்த்து சொன்னாங்க. வாழ்த்து சொல்லலாம் ஒன்றும் நாகரிகம் கிடையாது. பிஜேபி மனித குலத்துக்கு எதிரான கட்சின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் வர தலைவருக்கு நீ வாழ்த்து சொல்லணும், அது என்ன கதை? மாமான்னு சொல்லிட்டு அது விடுங்க, அது மாமான்றது அது விடுங்க, அது ஃப்ரெண்ட்ஷிப்பை பர்சனலாக ஒரு ரிலேஷனில் இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. நமக்கு எப்படி நீ வாழ்த்து சொல்லணும்? இது ஒன்றும் அரசியல் நாகரிகம் கிடையாது. இது இல்லை அரசியல் நாகரிகம், இந்த அரசியல் உள்நோக்கம் கொண்டது. ஆகவே அந்த கூட்டணி நீங்கள் கேட்ட பிரதான கேள்விக்கான பதில் அதிமுக பாஜக கூட்டணியில் கண்டிப்பாக பாமக தேமுதிக ஏன் சீமான் கூட சேரலாம். இது ஒரு மெகா அலையன்ஸாக பில்டப் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் கொண்டு வராங்க. அமித்ஷாவோட மும்முனை போட்டி தான் தமிழ்நாட்டில் இருக்கணும். திமுக அணி ஒன்று, பாஜக அதிமுக அணி ஒன்று, விஜய் ஒன்று. இந்த 3 பேர் தான் வரணும் விரும்புகிறாங்க. அதுக்காக சீமானை டைல்யூட் பண்ணி அந்த பக்கம் எழுத்துருவாங்க. இதுக்கு நடுப்புற இங்கேருந்து அங்கே சில கட்சிகளும், அங்கேருந்து இங்கே சில கட்சிகளும் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திமுக கூட்டணியிலேருந்து சில கட்சிகள் அதிமுக அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. சின்ன கட்சிகள், குட்டி கட்சிகள். அதிமுக பாஜக அணியிலேருந்து சில கட்சிகள் உண்மையிலேயே திமுக கூட்டணிக்கு போகிறதுக்கும், அதாவது 3வது கட்ட 4ஆம் கட்ட கட்சிகள் வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே
அதிமுக பாஜக கூட்டணி தொடருமானா தொடரும். அது ஒரு மெகா கூட்டணியாக கூட உருவாகும். பட் வெற்றி வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு குரல்ல பேசாம தொடர்ந்து அதிமுகவும் பாஜகவும் பாஜக அதிமுக விமர்சனம் செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் இந்த கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். ஓகே சார். ஆனா இப்ப இந்த ஒரு குரல்ன்றதே வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலா வந்து நீட் எதிர்ப்புல பாஜக நிலைப்பாடு வேற, அதிமுக நிலைப்பாடு வேற, மாநில சுயாட்சியில அதிமுக நிலைப்பாடு வேற, பாஜக சார் நேற்று வந்து கூட வெளியே போயிட்டாங்க. நிலைப்பாடுகள் வேற வேற, டீலிமிட்டைசேஷன்ல வேற வேற, இந்த மாதிரி எக்கச்சக்கான முரண்பாடுகள் வந்து நிற்கும்ல. இது என்னன்னு சொல்லி போய் ஜனங்க கிட்ட ஓட்டு கேட்பாங்க. நான் நீட்டை ஒழிச்சிருவேன்னு சொல்லிட்டு கேட்பாங்களா? இல்ல சொல்லட்டுமா, நீட் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. மாநில சுயாட்சி கூட வந்து கீழே போய் நிற்கும் போது அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போகிறது கிடையாது. ஓப்பனாக நான் சொல்கிறது சில பேருக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். முக்கியமான பிரச்சனை சட்டம் ஒழுங்கு, விலைவாசி, திமுக சொன்ன ப்ராமிசஸை மாற்றாது, காப்பாற்றாது. இவ்வளோதான். நீங்கள் நீட்டை பற்றி உங்களுக்கு என்ன கருத்து வேணா இருக்கலாம், ஆனால் ஸ்டில் நீங்கள் கூட்டணியில் தொடரலாம். அது ஒன்றும் வெற்றி வாய்ப்பு பாதிக்காது. மாநில சுயாட்சியை பற்றி என்ன வேணால் பேசிட்டு கூட்டணியில் இருக்கலாம், வெற்றி வாய்ப்பு பாதிக்காது. எது பாதிக்கும்னா இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு சந்தி சிரிக்கும்போது, விலைவாசி தலைவரிச்சு ஆடும்போது, இங்கே திமுக அட்டகாசம் அதிகமாகும் பொழுது, மாநில இவங்க தேர்தல் அறிக்கை திமுக கொடுத்தது நிறைவேற்றாத பொழுது, மாநில அரசுக்கு உட்பட்ட விஷயங்களை இவங்க தவறும் பொழுது அது மக்கள் மத்தியில் வேறு மாதிரி திரும்பும். இதெல்லாம் வந்து இந்த நீட்டு, மாநில சுயாட்சி, தொகுதி மறுவரை, ஜஸ்டிஸ் குரியன் கமிட்டி ரிப்போர்ட்டு, இதெல்லாம் வந்து கீழ் மட்டத்தில் எந்த பாதிப்பையும் நான் சொல்கிறேன் தெளிவாக நான் சொல்கிறது பல பேருக்கு ஆச்சரியமாகவும் சில பேருக்கு கோபத்தையும் உண்டாக்கலாம். கீழே வாக்குகளை கொடுக்கக்கூடிய விஷயமே கிடையாது. நீ இதெல்லாம் பெரிய பெரிய வார்த்தையில் பேசிக்கலாம். ஏங்க நீட்டு வந்து இவ்வளோ வருஷமாக வந்து நடைமுறையில் தான் இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து மாணவர்களை வந்து தேர்வு பண்ணலையா? பணக்காரனுக்கு சீட்டு கிடைக்காமலும் போகலையா? தயாநிதி மாறன் என்ன சொல்கிறாரு, நீட் இருந்ததால தான் என் பையனுக்கு மெடிக்கல் சீட்டு கிடைக்கலங்க. அதை சொல்கிற அதே இடத்துல இன்னொரு வீடியோ போடுறான். ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியோடைய மகளும் மகனும் அவங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சிருக்கு பிகாஸ் ஆஃப் நீட். இந்தியா பூரா ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்த தமிழ்நாட்டில் நீங்கள் இவ்வளோ தூரம் பிடிச்சி தொங்கின்னு இருக்கீங்க. எனவே அதில் நியாயங்கள் இருக்கலாம், நான் மறுக்கல. பட் அது ஒரு எலக்ட்ரல் இஷ்யூ இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் சொன்ன நீட்டு, தொகுதி மறுவரை, இது மத்திய மாநில உறவுகள், இவையெல்லாம் வந்து வாக்குகளை கொடுக்கக்கூடியதாக சத்தியமாக மாறாது. எலக்ட்ரல் பெரிய அளவில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அளவுக்கான இம்பாக்ட் இருக்காது. வெற்றி தோல்வியை எது தீர்மானிக்கும்னா 5 வருஷம் ஆண்டுட்டு, கரெக்டாக இன்னும் 1 வருஷம் இருக்குது, 5 வருஷம் ஆண்டுட்டு 26 ஏப்ரல் மேலே மக்கள்கிட்ட போகும்பொழுது கள்ளக்குறிச்சி மாதிரி ஒரு வேங்கை வயல் சம்பவம் நேற்று நடந்தது. சாம்சங் தொழிலாளர் வெற்றி வாய்ப்பு, எம்ஆர்எஃப் தொழிலாளர்கள் போராட்டம், பெரிய அளவில் தொழிற்சங்க உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. பெரிய அளவில் தலித்துகள் மீதான கொடுமைகள் அதிகரிச்சிருக்கு. மாநில அரசு செய்யக்கூடிய பல விஷயங்களை நீங்கள் செய்யாமல் இருக்கீங்க. எக்கச்சக்க பேரோட படுகொலை, ஆம்சாங் உள்ளிட்ட பல பேரோட படுகொலை, இவ்வளவு தூரம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, இது எல்லாத்தையும் மனதில் வச்சு தான் அங்கே வந்து தீர்ப்புகள் எழுதப்படுமே தவிர நீங்கள் சொல்கிற இஷ்யூஸை வச்சு தீர்ப்புகள் வராது. அதனால் ஆனால் இந்த எலெக்ஷனை வந்து இத்தகைய இஷ்யூஸை வச்சு தன்னுடைய சாதனைகளை விட மோடி அரசாங்கத்தால் அந்த வேதனைகளை முன்னிறுத்தி ஓட்டு கேட்க தான் திமுக விரும்புது. அந்த பருப்பு வேகாது. நீங்கள் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஜெயிச்ச மாதிரி அசம்பிளியில் ஜெயிக்க முடியாதுன்னு நான் சொல்லலை. இன்னமும் டஃப் ஃபைட் இருக்கும். இந்த ஓராண்டு அதிமுக பாஜக கூட்டணி பிடிக்காதவர்கள் கூட அதிமுகக்குள்ள ஒரு மாதிரி இந்த நியூ நார்மலை ஏற்றுட்டு ஜெல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரொவைடட் திமுக பெரிய தவறுகள் எதையும் செஞ்சாங்கன்னா அப்போ கண்டிப்பாக வந்து இது மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்கும். பெரிய தவறுகளை செய்யாமல் இப்படியே இப்போ இருக்க மாதிரி ஓட்டுறது, இப்போ இருக்கக்கூடிய சில குறைகளை கலைந்து கொண்டார்கள் என்றால் இட் குட் பி எனிபடிஸ் கேம். திமுக 2வது முறை கூட ஆட்சிக்கு வரலாம். ஆனால் அது மிக மிக கடுமையான போட்டியாக இருக்கும். ஸோ நான் உறுதியாக சொல்ல விரும்புறது என்னென்னா, இந்த இஷ்யூஸ் இப்போ நீங்கள் கலப்பின நீட் ஆகட்டும், டீலிமிட்டேஷன் ஆகட்டும், இந்த எக்கனாமிக் பாலிசிஸ் நீங்கள் சொல்கிறது, நிதி உதவி கொடுக்க, இதெல்லாம் கீழ்மட்டத்தில் மக்கள்கிட்ட ஜெல்லாகிறத விட திமுக அரசாங்கத்தோட தோல்விகள், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, இவங்க கொடுத்த ப்ராமிசஸை நிறைவேற்றாதது, கல்வி கடன் ரத்து, தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள், இவையெல்லாம் மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ நீட்டுன்ற மாதிரி ஹெட்லைன் இஷ்யூவாக இருக்கலாமே தவிர்த்து நார்மல் பீப்புளுக்கான இஷ்யூவான்றது இல்லை. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். நீங்கள் 5 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணீங்க? 20 பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. எல்லா தற்கொலைகளுக்கும் நீங்கள் வந்து நீட்டு காரணம்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியாது. அப்படியே இருந்தாலும் நீட்டால் வரக்கூடிய தற்கொலைகளை எப்படி அணுகணும்னா, அவங்களுக்கு நீட்டை எதிர்கொள்கிறதுக்கான தைரியத்தையும் பயிற்சியும் கொடுக்கறது தான் அணுகுமுறையாக இருக்குமே தவிர பயிற்சிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும்.
அதை தான் நீ செய்யணுமே ஒழிய மாறா தற்கொலையை தூக்கி வச்சு கொண்டாடுறதுன்றது பிரச்சனைக்கு தீர்வாகாது. இன்ஃபேக்ட் அனிதாவோட தற்கொலையிலே எல்லா கட்சிகளும் செய்த தவறு என்பது அதுதான். அது ஒரு விலை மதிப்பில்லாத உயிர். அது அதோட மறைவு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது. அது ஒரு நெஞ்சை பிழியக்கூடிய சோகம் தான், மாற்று கருத்து இடமில்லை. ஆனால் தற்கொலையை க்ளோரிஃபை பண்ணி இங்கே எதிர்கட்சிகள் பேசியதும் அதை வச்சு 3 எலெக்ஷனில் திமுக ஜெயிச்சதும் இன்றைக்கி அந்த இடத்துல அந்த பழிச்சொல்லுக்கு அவர்களை ஆளாக்கி கொண்டு வந்து நிறுத்தியிருக்குது. திமுக கவர்மெண்ட் வந்து 20 நீட் படுகொலை தற்கொலை அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஏன்னா நீங்கள் கொடுத்த போலியான வாக்குறுதிகள். மாணவர்களை நீட்டுக்கு தயார்படுத்துறது ஒன்று தான் இனிமேல் எல்லா அரசியல் கட்சிகளையும் செய்ய தேவைப்படுகிற ஒரே வேலையாக இருக்கும். கல்வி தரத்தை அதுக்கான நுணுக்கங்களையும் அவ்வளோதான். மாற நீங்கள் நீட்டு வேணான்னு சொன்னீங்கன்னா நடுத்தரில் தான் நிற்பீங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்தில் எடுத்துருக்கக்கூடிய ஸ்டாண்டு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, மத்திய அரசாங்கத்தோட ஸ்டாண்டு இதில் புரிஞ்சுதுன்னா நான் சொல்வது நீங்கள் 100% ஏற்றுக்கொள்வீர்கள். இது தெரியாமல் மாணவர்களை இன்னமும் ஏமாத்துறதுக்கு திமுகவும் அதனுடைய தோழமை கட்சிகளும் முடிவு செய்யுமே. ஆனால் நிச்சயமாக மக்கள் 21 ஏமாந்த மாதிரி 26 ஏமாற மாட்டாங்க. முதல் கையெழுத்துன்னு சொல்லிட்டு ஏமாத்துறீங்க. கேட்டால் அதுக்கு புது வியாகியானம் கொடுக்குறீங்க. சட்ட போராட்டம், காங்கிரஸ் வந்தால் ஜெயிச்சிருவோம். நீங்கள் வந்து 21 24 தான் எலெக்ஷனுக்கு வந்து அப்படியே காங்கிரஸ் வந்தாலும் கூட அந்த 3 வருஷம் என்ன பண்ணிருப்பீங்க? இந்த நீட்டில் அகில இந்திய காங்கிரஸோட சப்போர்ட் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்காங்க. மற்ற மாநிலங்களில் சப்போர்ட் பண்ணி வாதாடினதே சிதம்பரத்தோட வைஃப். அது கூட பரவாயில்ல. அந்த மாதிரி இண்டிவிஜுவல் அவங்க காங்கிரஸ் மெம்பர் கிடையாது. அது அளவுகோலாக காட்ட வேணாம். காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களை எத்தனை மாநிலங்கள் நீட்டுக்கு எதிர்க்குது? காங்கிரஸ் ரொம்ப சொற்பம். அகில இந்திய காங்கிரஸோட ஸ்டாண்டு நீட்டில் என்ன? கேரளாவோட ஸ்டாண்டு என்ன? இப்போ தமிழ்நாடு தனித்தீவாக மாட்டியிருக்கு. எல்லா விஷயத்தையும் மத்திய அரசு கொண்டு வர எல்லா தீர்மானத்தையும் எதிர்த்து நீங்கள் வந்து அதனால தானே அவன் கேட்குறான்ல. நீங்கள் ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் கமிட்டியை போட்டு 50 வருஷத்துக்கு பிறகு ராஜமன்னார் கமிட்டி மாதிரி இன்னொரு கமிட்டி ரிப்போர்ட்டை வாங்கணும்னு ஆசைப்படுறது. நீ பிரிவினைவாதத்தை தூண்டுறன்றான். அவன் அளவில் அவன் சரியாக தான் சொல்கிறான்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் இது பிரிவினைவாதத்தை தூண்டலை. இது சத்தியமாக பிரிவினைவாதத்தை தூண்டலை. ஆனால் எல்லாத்தையும் மத்திய சர்க்கார் கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களையும் எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி மத்திய மாநில உறவுகளை மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லும்போது அங்கே அது மதவாதிகளால் இந்துத்துவவாதிகளால் எப்படி விஷமத்தனமாக திசை திருப்பப்படுதுன்னா தமிழ்நாடு தனிநாடு கேட்குதுன்னா இந்த பிரச்சனை இருக்குது உங்களுக்கு. ஆகவே என்ன நீங்கள் வந்து மத்தியில் இருக்கவங்களும் பாஜகக்காரங்களும் கேரளாவை குட்டி பாகிஸ்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், அதே மாதிரி தான் தமிழ்நாட்டையும் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆமாம், அந்த லெவல் நோக்கி தான் அது இப்பொழுதைக்கு போகுது. எனவே இன்னும் 1 இயர் இருக்குது. இந்த 1 இயர்க்குள்ள அவங்க எப்படி வந்து தங்களுடைய நடவடிக்கைகளை மாநில அரசு சரி செய்து கொள்ள போகிறது என்பதையும் நாம் உன்னிப்பாக ஒரு சில இடங்கள் சீர் செய்ய வேண்டிய விஷயங்களும் இருக்குல்ல. நிறைய அதிருப்தி சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கு. லோக்கல் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. லோக்கல்ல டிஎம்கே பொலிட்டிஷியன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அதை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் இவங்க ரெக்டிஃபை பண்ணாலே போதுமா? பெருசாக நம்ம ஆன்டி இன்கம்பன்சி செய்யணும்னா அந்த சின்ன சின்ன குறைபாடுகளே கொஞ்சம் பெருசாக நெகட்டிவாக போய் கொண்டு போய் நிறுத்திடும். கடைசி வரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். இன்னைக்கு எலெக்ஷன் வந்துன்னா திமுக வெற்றி பெற்று ஆட்சி கூட அமைக்கலாம். நான் மறுக்கேன். இன்னைக்கு வந்து இந்த அரசின் மீது மக்களுக்கு கொலைவெறி, அதாவது இந்த அரசு போய் ஒழியணுன்ற எண்ணம் இல்லை. இந்த அரசுக்கு எதிரான உணர்வு வந்து மிகப்பெரிய உணர்வாக இது வரைக்கும் வரல. ஆனால் இன்னும் 1 இயர் ஒரு திட்டத்துக்குனா இன்னொரு திட்டத்தில் ஜனங்க சரி பண்ணிடுறாங்க. பெரிய அளவில் மக்கள் இந்த அரசின் மீது கடும் கோபத்தில் இருக்காங்கன்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இதில் என்னன்னா ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக, தேமுதிக மற்ற எல்லாரும் ஒன்று சேரும்போது நாள் நெருங்க ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாகும் பொழுது அப்போ திமுகவுக்கு பெரிய சிக்கல். சின்ன விஷயமும் பெரிய ஸ்பேஸாக தெரியாது. என்னதான் பிஜேபி அது வந்து மதவாத கட்சி அப்படின்னு சொன்னாலும் அது உண்மைதான். அதிமுக பிஜேபி கூட்டணி ஓரளவு வெற்றி வாய்ப்பு உள்ள கூட்டணி தான். அதை திமுகவால் ரொம்ப சாதாரணமாக எளிதாக சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு கடந்து போக முடியாது. ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி விசஸ் திமுகன்னு இருக்கிறப்போ திமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே விஜய்னு வரப்போ யாருக்கு ஒரு டிஸ்டர்பராக இருப்பாங்க? அதுதான் யாராலையுமே கணிக்க முடியல. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு அரசு கூட்டணி அரசை நோக்கி நகரலாம், கொலிஷன் கவர்மெண்ட்டை நோக்கி நகரலாம். யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத சூழல் 21 தமிழ்நாட்டில் 26 வரலாம். ஏன்னா விஜய் ஃபேக்டர் கண்டிப்பாக 2 தரப்பையும் விலிக்கு உள்ளாக்கிறது. உலுக்கி எடுக்கும். திமுக எதிரான வாக்குகள் ஒரு உடைப்பான திமுககாரர்கள் மனப்பால் குடிக்கிறார்கள். இல்லை, திமுகவோட கோர் ஓட் பேங்கே ஒரு டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா பெரும்பாலும் மகளிர் சார்ந்த ஓட்டுகள் வந்து விஜய் பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பேர சொல்றான், பையன் சொல்றான், தம்பி சொல்றான், அண்ணா சொல்றான்ற மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். மெஜாரிட்டியான ஓட் பேங்க் வந்து இப்போ டிஎம்கே யாரை நம்பி இருக்குன்னா இந்த மகளிர் உரிமை தொகை, 1000 ரூபாய் ஸ்கீம், புதுமை பெண் திட்டம், இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து திமுக நம்பி இருக்கு. ஆனா இந்த ஓட்டெல்லாம் ஒருவேளை விஜய் பக்கம் திரும்பும் பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா இது டிஎம்கேக்கு மிகப்பெரிய டிசப்ஷனா தான். அதுதான் அது அந்த தேதியை மறுக்க முடியாதுன்னு நான். ஆனால் அதில் ஒரு சின்ன ட்ராபேக் என்னன்னு வந்திருக்குன்னா
ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்த பிறகு மைனாரிட்டிஸ் ஓட்டு அதுக்கு முன்னால் விஜய்க்கு போவதாக இருந்தது. இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்ததால் திமுக போக வாய்ப்பு அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா முஸ்லிம்ஸ் டாக்டிக்கல் ஓட்டிங் போடுவாங்க. விஜய்க்கு எங்களுக்கு ஒரு தடவை சான்ஸ் கொடுக்க விருப்பம் தான். ஆனால் ஏடிஎம்கே பிஜேபி வந்த பிறகு அந்த கூட்டணி மெகா கூட்டணியாக இருக்கிறதால நாங்கள் எங்கள் வாக்குகளை திமுக பிஜேபி கூட்டணிக்கு எதிராக யாருக்கு போட்டால் அவங்க போட்டு தோக்கடிப்பாங்களோ ஏடிஎம்கே பிளாக்கை அவங்களுக்கு தான் போடுவோம். ஆப்வியஸ்லி விரும்ப மாட்டாங்க. அது காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவாங்க. ராஜபக்சே சொன்ன தெரியாத தேவதையோட தெரிஞ்ச சாத்தானே அதே தான் அந்த நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏன்னு சொல்லுவாங்க. அதுதான் யூசி இப்போ இருக்கக்கூடிய இந்த ஐ மீன் இந்த நிலைமையில் 3 கார்னர் ஃபைட்டில் டிஎம்கேக்கு ஏன் அட்வான்டேஜ்னா விஜய் ஃபேக்டர் இப்போ வந்து ஏடிஎம்கே ஓட் பேங்குக்கு எதிராக போகுது. திமுகவையும் அண்ணா திமுகவையும் பிடிக்காத விஜய்க்கு போடுறதா தயாராக இருந்தான். ஆனால் மைனாரிட்டிஸ் எஸ்பெஷலி முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸை சேர்த்துக்கலாம். நீங்கள் அவர்கள் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்த பிறகு இந்த அலையன்ஸை தோக்கடிக்கணும். யாருக்கு ஓட்டு போட்டால் தோக்கடிக்க முடியும்? விஜய்க்கு ஓட்டு போட்டால் 26 முடியாது, 31 விட முடியும். 26 திமுக போடுறது மூலம் மட்டும்தான் தோக்கடிக்க முடியும். அதனால் மைனாரிட்டிஸ் வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தே வில் ஓட் ஃபார் டாக்டிக்கல் ரீசன், டாக்டிக்கல் ஓட்டிங் பண்ணுறாங்க. அப்போ இந்த அலையன்ஸ் வந்து நெகட்டிவ் ஓட் ஸ்விங்கை அதிமுக இந்த கூட்டணிக்கு எதிராக பிஜேபி கூட்டணிக்கு எதிராக தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்குது. பெரிய அட்வான்டேஜஸ் பொசிஷனில் தான் திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இருக்கின்றன. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பட் நாள் நெருங்க தான் நம்ம அடுத்த விஷயங்களை பற்றி பேச முடியும். ஏன்னா புதுசாக வந்து தலைவரெல்லாம் போட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றி வேறதுக்கு பாஜக ஒரு சில காம்ப்ரமைசஸ் அண்ணாமலை மாதிரியான ஒரு லீடரை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு பிஜேபி ரெடியாக இருக்குன்னா வேற ஏதாவது ஒரு அடிஷனல் பிளான் வச்சிருக்குன்னு நம்ம யோசிக்க பிளான் பிலாம் ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு. ஒருவேளை அதிமுக கேண்டிடேட்ஸ்னா கையில் அது அப்படி கேண்டிடேட்ஸ்னா பிஜேபி தனித்து கூட்டி கட்சிகளை வச்சு பாமகவும் ஏடிஎம்கேயோட போயிடும். எல்லாருமே அந்த பக்கம் நகர்ந்துருவாங்க அதிமுக. ஆமாம், அதனால தான் அதிமுகவே டைரெக்டாக லாக் பண்ணியிருக்கு பிஜேபி. அதிமுகவுக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்குது. உள்கட்சியிலேயே வந்து பழைய மூத்த எம்எல்ஏக்கள்லாம் வந்து ஒரு சில பேர் நெகட்டிவாக பேசுகிறாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்திகளில் வந்து எந்த கட்சிக்குள்ள? அதிமுகக்குள்ள பெரிய அளவில் இல்லைங்க. லோக்கல் லெவல் ஃபங்க்ஷனரிஸ் பேசுகிறாங்க. பட் எம்எல்ஏஸ் எம்பிஸ் எக்ஸ் மினிஸ்டர்ஸ் அவங்க பேசுகிறாங்க. சரி, கட்சிக்குள்ளே ஒரு கலகலப்பு வந்திருக்குங்க. கட்சிக்குள்ளே ஒரு பெரிய நெருக்கடி வந்திருக்குது. இவ்வளோ பேசிட்டு பிஜேபியோட போய் சேரணும், திருப்பி செயற்குழு வேறு கூட்டி. ஆமாம், அதனால் இந்த விஷயத்த வந்து நம்ம எடுத்த கவுத்தன்னு பேச முடியாது. வரும் நாட்கள் ரொம்ப டஃப்பாக தான் இருக்குன்னு நான்